ஆக இந்த துலாம் வந்து பாருங்க, முற்பகுதியும் நல்லா தான் இருக்குது, பிற்பகுதியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் அவங்க கொஞ்சம் காஷியஸாக இருக்காங்க. அப்படின்னா இந்த 2026 துளாராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ சனியும் சப்போர்ட்டிவாக இருக்காரு, குருவும் சப்போர்ட்டிவாக இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். 2 பிளானட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. துளாராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கடன் ஒரு பெரிய அளவு கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடன்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது அவருக்கு அதாவது அந்த துலாத்துக்கு வந்து கிடைக்கணும். இது வந்து யார் கொடுக்க போகிறா? சனியே கொடுக்க போகிறான். படிப்பில் கொஞ்சம் மந்தம் தட்டலாம் லைட்டாக, ஏன்னா குரு பார்வை இருக்குது, அதனால் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்காது. லவ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். சொல்லுவாங்க எவ்வளோ பெரிய கன்சர்னில் ஒருத்தவங்க கீழே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அது அடிமை தொழில் வந்துடும். அடிமை தொழில்னா நம்ம வேறு மாதிரி நினச்சக்கூடாது இல்லைங்களா? அந்த ஸ்லேவ் மாதிரி கிடையாது. நான் ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணப்பா, நடக்கலை. நான் ஒரு விஷயத்த 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, நடக்கலை. 15 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, நடக்கலை. அந்த விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு. இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது துளாராசி அன்பர்கள் அவங்களோட தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்பானோட பெரிய லெவலில் வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை, மனசஞ்சலம், மனசஞ்சரவு இதெல்லாம் வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட நம்மளோட உறவு அப்படின்றது கொஞ்சம் கேப் ஆகும். கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாறி ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க ரொம்ப கௌரவமான குடும்பமாக இருப்பாங்க, அவங்க டேட்டிங் போவாங்க. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்குது. இந்த காலகட்டம் நான் கேஸ் போட்டு அந்த சொத்தை வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏற்ற காலகட்டம் கிடையாது. எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. எஸ், வணக்கம் மேம். எஸ் மேம், அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசினா துளாராசி. துளாராசிக்கு 2026ல் முற்பகுதி பிற்பகுதி எப்படி இருக்கும் மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லா ஆஸ் யூஷுவல் நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியும் முற்பகுதியும் பிற்பகுதியும் பிரிக்கிறோம். அந்த விதத்தில் ஃபஸ்ட்டு முற்பகுதியை பார்த்துக்கலாம் துலாமுக்கு. அதாவது 1/6/2026 வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். நம்ம ஆஸ் யூஷுவல் சனியை வச்சு தான் ஆரம்பிப்போம் இல்லைங்களா? ஏன்னா சனிக்கு தான் முதல் உரிமை அப்படின்னு சொல்லலாம். அப்போ சனி பகவானை வச்சு சொல்லும்போது, சனி பகவான் துளாராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரோக சனியாக இருக்காருமா. ரோக சனி அப்படின்னும் போது துளாராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, கடன் ஒரு பெரிய அளவு கடன் இருக்குது அப்படின்னா கூட அந்த கடன்லேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது அவருக்கு அதாவது அந்த துலாத்துக்கு வந்து கிடைக்கணும். இது வந்து யார் கொடுக்க போகிறா? சனியே கொடுக்க போகிறான். அப்போ கடன்லேருந்து விமோச்சனம், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிரிகளே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்றது. எனக்கு யாருமே எதிரியே இல்லை, எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி ஒரு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்போ சிலர் வந்து கேட்பாங்க, நீங்கள் நோய் இல்லாத வாழ்க்கை சனி கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எனக்கு வந்து பாருங்கள், குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குது, சிறுநீரக பாதிப்பு இருக்குது, இல்லை நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்குது. இதிலிருந்து எப்படி விமோச்சனம் கொடுப்பாரு அப்படின்றது கேட்பாங்க இல்லையா? இப்போ இந்த மாதிரி இன்க்யூரபிள் டிஸார்டர், சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர், குரோனிக் இல்னஸஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னாம்மா, அந்த நோயினோட மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அந்த நோயினோட வீரியம் குறையும், மருந்து மாத்திரை தயவுனால நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். சரிங்களா? அதே மாதிரி எனக்கு நிறைய கடன் இருக்குங்க, பல லட்சம் இருக்குது, சில கோடி கடன் இருக்குது, எப்படி அது வந்து நான் அடைக்க முடியும் அப்படின்னா, நம்ம அடைக்கணும் அப்படின்னு நினச்சா போதுமா? அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் முயற்சிகள் நம்ம மேற்கொண்டா போதும். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து பாருங்கள், பூர்வீக சொத்து பற்றி ஏதாவது இருக்குன்னா அது வியாபாரம் ஆகி வரலாம். இல்லை நம்ம வந்து ஒரு தனிநபர் கடன் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணால் கம்மி வட்டியில் நம்மளுக்கு கிடைக்கலாம். அதை மாதிரி வாங்கி நம்ம அடைக்கலாம். ஆக மொத்தம் சனி பகவான் இந்த ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய பொசிஷனில் இருக்கார். இது முற்பகுதி அப்படின்னா. அதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், நம்ம ராகு கேதுவை பார்க்க போகிறோம். ராகு 5ஆம் பாவம். ராகு 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். ராகு
பொதுவாக 5ல் ராகு இருந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வருமே. 5ல் ராகு இருந்தால் குழந்தைகள் சார்ந்த பிரச்சனை வருமே, அப்படி பூர்வீகம் சார்ந்த பிரச்சனை வருமே அப்படிலாம் நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா குருனோட பார்வை இருக்குமா, குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்குது. அப்போ நிறைய பேருக்கு லவ் வரும். நிறைய பேர் ரொம்ப இளம் வயசு துளாராசி அன்பர்களுக்கு லவ் வரலாம். படிப்பில் கொஞ்சம் மந்தம் தட்டலாம் லைட்டாக. ஏன்னா குரு பார்வை இருக்குது, அதனால் வந்து பெரிய இம்பேக்ட் இருக்காது. லவ் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கேது 11ஆம் பாவம் லாபஸ்தானத்தில் கேது. பொதுவாக லாபஸ்தானத்தில் கேது அப்படின்னாமா இவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்னாலும் அந்த தொழிலுக்கு வெளிநாட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறது. வெளிநாட்டில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வர்த்தகம் செய்யக்கூடிய பிராப்தம், வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய பிராப்தம். இப்போ நாங்கள் வர்த்தகம்லாம் செய்யலைங்க, நாங்கள் வந்து பிஸ்னஸ்லாம் பண்ணல, ட்ரேடிங் பண்ணல, நாங்கள் வந்து பாருங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறோம். அதை பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிமை தொழில் அப்படின்னு செய்வாங்க சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய கன்சர்னில் ஒருத்தவங்க கீழே நம்ம வேலை செய்கிறோம் அப்படின்னாலும் அது அடிமை தொழில் வந்துடும். அடிமை தொழில்னால் நம்ம வேறு மாதிரி நினச்சக்கூடாது இல்லைங்களா, அந்த ஸ்லேவ் மாதிரி கிடையாது. பட் ஆக நான் ஒரு பெரிய கன்சர்னில் ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா கூட எனக்கு எப்படி லாபம் வரும் அப்படின்னா அஃபிஷியலி அவங்க வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு. அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன், இல்லை வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சென்டரே இருக்கலாம், அங்கே வந்து போயிட்டு அவங்க வேலை செய்கிறதுக்கான பிராப்தம். இப்போ இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகிறாங்க அப்படின்னா ஒரு நல்ல இன்கம் கொடுத்து அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து அப்படி தானே வருவாங்க. ஆக அந்த விதத்தில் லாபம் அப்படின்னு சொல்லலாம். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி லாபம் அப்படின்னா சுயதொழில் ஒரு சின்ன லெவலில் ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வந்து திடீர்னு வந்து ரொம்ப ரீச் ஆகலாம். இந்த இன்ஸ்டா எஃபி இந்த மாதிரி விஷயத்தில் நல்ல ரீச் ஆகி நம்மளுக்கு வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆர்டர் எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணுற மாதிரி. ஆக அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இருக்குது. இது வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால இப்படி ஒரு பிராப்தம். 3வது நம்ம சொல்லக்கூடியது யார் அப்படின்னா குரு பகவான். குரு வந்து பாருங்கள் 9ஆம் பாவத்தில் இருக்கார். பொதுவாக துலா ராசிக்கு ராசியாதிபதி யார், சுக்கிரன். சுக்கிரனுக்கு குரு வந்து நட்பு கிரகம் கிடையாது, பகை கிரகம் தான். இருந்தாலும் 9ஆம் பாவத்தில் இருக்கார் அப்படின்னும் போது அவர் என்ன பண்ணுவார், இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க, நம்ம பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் குட் லக், ஃபார்ச்சூன், அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம். நான் ஒரு விஷயத்த ஒரு முறை ட்ரை பண்ணப்பா, நடக்கலை. நான் ஒரு விஷயத்த 10 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, நடக்கலை. 15 வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, நடக்கலை. அந்த விஷயம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதாம்மா? அந்த விஷயம் இப்போ நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு முறை ட்ரை பண்ணால் நடக்கலை அப்படின்னா 2-3 முறை ட்ரை பண்ணால் சாலிடாக நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு, இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது துளாராசி அன்பர்கள் அவங்களோட தந்தையை குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக துலாம்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியன் நீச்சம் அடையக்கூடிய ஒரு ராசி துலா ராசி. நிறைய துலா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட ஒரு பெரிய ஒரு அவங்களோட லைஃப்பில் ஒரு காலகட்டத்திலேயாவது அப்பாவோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது இருக்கும். நிறைய நேரமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு சுய ஜாதகம் ரொம்ப வந்து நிறைய எக்ஸப்ஷன்ஸ் உண்டு, விதிவிலக்கு உண்டு. விதிவிலக்கு அதாவது பார்வை இருக்குது, சூரியன் மேலே குருனோட பார்வை இருக்குது அப்படின்னாலும் வாழ்க்கையில் ஒரு தருணத்தினையாவது அப்பாவோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது வரும். அப்போ இந்த காலகட்டம் குரு பகவான் 9ஆம் பாவத்தில் இருக்க காலகட்டம் அப்பானோட பெரிய லெவலில் வாக்குவாதம், பிரச்சனை, சண்டை, மனசஞ்சலம், மனசஞ்சரவு இதெல்லாம் வந்து வச்சுக்கூடாது அப்படின்னு சொல்லணுமா. மேக்ஸிமம் அப்பா என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரி இருக்கணும். இது வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? இது முற்பகுதி. இப்போ அப்படியே பிற்பகுதி வரோம் அப்படின்னா நம்ம சனியிலேருந்து திருப்பி ஆரம்பிப்போம். சனி வந்து ரோக சனியாகவே தான் இருக்கார். அப்போ கடன், நோய், எதிரி இது இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்றது கொடுக்க போகிறார். ஆனால் அவர் நல்ல பொசிஷனில் தான் இருக்கார். அதுக்கும் மேலே குருனோட 9ஆம் பார்வை, உச்ச பார்வை அவர் மேலே பதியுது. உச்ச பார்வை அவர் மேலே பதியறதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸாக அவர் வந்து கொடுப்பார். அவர் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகிறாரு, இன்னும் கொஞ்சம் எந்தோ ஆகிறாரு, இன்னும் கொஞ்சம் நற்பலன்களை கொடுப்பாரு, சட்டுன்னு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ராகு கேது வச்சு சொல்லணும் அப்படின்னா கேது அதே தான். கேதுனோட முற்பகுதி பிற்பகுதி கேதுனோட ஒரு குணாதிசயங்கள் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களில் பெரிய லெவலில் மாற்றம் கிடையாது. ஆனால் கேது 11ஆம் பாவம் போது நான் நிறைய விஷயம் சொன்னேன். இதில் இன்னொரு விஷயமும் என்ன அப்படின்னா மூத்த சகோதரர்கள் சகோதரிகள் கூட நம்மளோட உறவு அப்படின்றது கொஞ்சம் கேப் ஆகும். அது ஒன்று. அது முற்பகுதியிலும் சரி பிற்பகுதியும் இதையும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் 5ல் ராகு, முற்பகுதியில் குருனோட பார்வை அவர் மேலே இருந்துச்சு, ஆனால் பிற்பகுதியில் குருனோட பார்வை அவர் மேலே இல்லை. அப்போ 5ஆம் பாவ ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்ம குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்கம்மா. இப்போ துளாராசி என்பர்கள் அவங்களோட குழந்தைங்க இவங்களுக்கு அப்படியே அகெயின்ஸ்டாக போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. குழந்தைங்க ரீதியாக எனக்கு மனசஞ்சலம், குழந்தைங்க ரீதியாக எனக்கு மன கஷ்டம், என் குழந்தை தான் எனக்கு வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிற எத்தனையோ துளாராசி என்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா அம்மாக்களுக்கும் குழந்தைங்க தான் வாழ்க்கை இல்லையா? 99% அம்மாக்களுக்கு குழந்தைங்க தான் வாழ்க்கை. இப்போ ஒரு துளாராசி லேடி இருக்காங்க அப்படின்னா அவங்களோட குழந்தைங்க அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக செயல்பட ஆரம்பிப்பாங்க.
குழந்தைங்க செய்கிற எந்த விஷயமும் இவங்களுக்கு பிடிக்காம போகும். ஏன்னா அவங்க தப்பு செய்வாங்க. இவங்க வந்து ஒரு ஈகோ கிளாஷ் அதெல்லாம் இல்லை, அவங்க தப்பு செய்வாங்க. பொண்ணுங்களாக இருந்தால் தேவையில்லாத ஒரு லவ் அப்படின்றது வரும். கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா மாறி ரிலேஷன்ஷிப் இருக்குது. இவங்க ரொம்ப கௌரவமான குடும்பமாக இருப்பாங்க, அவங்க டேட்டிங் போவாங்க, ரிலேஷன்ஷிப் போவாங்க, லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணுறது கூட தப்பு இல்லை, நம்மளுக்கு ஒத்து வராத ஒரு பர்சன், அந்த குடும்பமே சரி இருக்காது, இந்த மாதிரி லவ். பசங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சவகாசம், இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இது பெருசாக அவங்க யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னம்மா, ஒரு சில விஷயம் நம்மளோட புத்திசாலித்தனத்தை கொண்டு அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஒரு சில விஷயம் நம்ம என்ன புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணாலும் அதை நம்மளால் தீர்த்து வைக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி என்னோட புத்திசாலித்தனத்தினால என்னால் தீர்த்து வைக்க முடியல அப்படின்ற விஷயத்த நம்ம பகவான்கிட்ட ஒப்படைச்சிடணும். நீ பார்த்து என்ன பண்ணுறியோ பண்ணு, இது வந்து உன்னை நான் வந்து ஆத்மார்த்தமாக கும்பிட்றேன், நீ பார்த்து எது நல்லதோ அந்த பிள்ளைக்கு செய் அப்படின்ற மாதிரி ஒப்படைக்கிறது நல்லது. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்குது, இந்த காலகட்டம் நான் கேஸ் போட்டு அந்த சொத்தை வாங்கலான்னு நினைக்கிறேன், ஏற்ற காலகட்டம் கிடையாது. பூர்வீக சொத்து பத்து கோர்ட்டில் இருக்குது, நான் அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன், ஏற்ற காலகட்டம் கிடையாது. ஸோ பூர்வீகம் சார்ந்து சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை ஒரு முறை அனலைஸ் பண்ணிவிட்டு முடிவெடுக்கணும். இது வந்து பிற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா குரு பார்வை இல்லாததால் ராகு கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு என்ன பாவத்தில் இருக்கார்? குரு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இருக்கார், தொழில் குருவாக இருக்கார். பொதுவாக வந்து பாருங்கள், துளாராசி அன்பர்களுக்கு 3 மற்றும் 6க்கு அதிபன். இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், ருணரோக சத்ரு ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்கான். அப்படின்போது துலாம் இந்த காலகட்டத்தில் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளணும் அப்படிம்பாங்க. அப்போ நீ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறியோ அந்த அளவுக்கு தொழிலில் ஒரு முன்னேற்றம், மேன்மை அப்படின்றது வரும். நீ ஹார்ட் ஒர்க் பண்ணல, வீட்டுக்குள்ளே சும்மாவே உட்காந்துட்டு இருந்தால் எந்த முன்னேற்றமும் வராது, எந்த மேன்மையும் வராது இல்லையா? அப்போ நீ ஹார்ட் ஒர்க் பண்ணுற அப்படின்னா நீ வந்து நிறைய விஷயத்த பேக்கப் பண்ணி வச்சுக்கக்கூடிய காலகட்டம். நல்ல ஏர்னிங்ஸு, ஒரு சேவிங்ஸு பேக்கப் பண்ணி வச்சுக்கலாம். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையோ உங்களோட தொழிலை முடக்கக்கூடிய சுச்சுவேஷன்லையோ இல்லை, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சுச்சுவேஷனில் தான் இருக்கார். நான் உனக்கு ஹெல்ப் பண்ண ரெடிமா, நீ என்னை யூட்டிலைஸ் பண்ணிக்க போறியா இல்லையா, அது உன்னோட கையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேலே 3 மற்றும் 6க்கு அதிபன் அப்படின்னா தம்பி தங்கச்சிங்களோட சப்போர்ட் அப்படின்றது இவங்களுக்கு கிடைக்கும். நல்லா ட்ராவல் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, கோயிலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க, தாராளமாக போகலாம். அவங்களுக்கு தோணும், ஒரு டூர் போகலாம், ஒரு கல்யாணம் போகலாம், ஒரு விசேஷம் போகலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு காசி போகலாம், கயா போகலாம், அப்படிலாம் போகலான்னா போகலாம், எந்த விஷயமும் இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா எழுதணும், படிக்கணும், நம்மளோட படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் நல்லா எழுதணும், படிக்கணும், நம்ம எப்படியாவது அந்த பிள்ளை முன்னாடி பாஸ் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் மேலோங்கும் அப்படின்னு சொல்லலாம். கடன் ஆல்ரெடி வந்து சனியே வந்து ரோக சனியாக இருக்கார், இருந்தாலும் கடனை வந்து மேக்ஸிமம் அவர் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணால் அவர் சப்போர்ட்டிவாக இருப்பார். அதே கடன் அடைக்கிறதுக்கு குருவும் சப்போர்ட்டிவாக இருப்பார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ சனியும் சப்போர்ட்டிவாக இருக்கார், குருவும் சப்போர்ட்டிவாக இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். 2 பிளானட் சப்போர்ட்டிவாக இருக்காங்க, இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கப்புறம் குருனோட பார்வை அப்படின்போது ஃபஸ்ட்டு 2ஆம் பாவத்தை பார்க்குறாருமா. 2ஆம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம். தன குடும்ப வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம் எல்லாமே இருக்கும். காசு பணம் செலவாயிட்டே இருக்குப்பா, இருந்தாலும் நாங்கள் பெரிய லெவலில் கடன் வாங்குற மாதிரி இல்லை, வருமானம் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டுருக்கு. எனக்கு சுய ஜாதகத்தில் தசை சூப்பராக இருக்குது, நல்ல வருமானம் கூட வரலாம். நம்ம வந்து அதை பற்றி பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. என்ன இது துலாம் வந்து பாருங்கள், சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ், குரு ஆப்போசிட்டான பிளானட், பக்க கிரகம் அப்படின்றதுனால யாருக்கும் வாக்கு கொடுத்துடக்கூடாது. நீ வா, நாளைக்குள்ளே இந்த வேலையை உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உன்னால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்றது கிரியேட் ஆகும். பெரிய லெவலில் வாக்கு கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பேசும்போது சட்டுன்னு எதையும் பேசிடக்கூடாது. ஒரு சபை யோசித்து பேசணும். ஒரு சபையில் நம்ம சாதாரணமாக பேசுகிறோம் அப்படின்னா கூட நம்ம வார்த்தைகள் தப்பாக போய் அதுக்கு வேறு அர்த்தம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. சில நேரம் அப்படி வரும் இல்லைம்மா, அதாவது நம்ம என்னமோ சாதாரணமாக தான் பேசியிருப்போம், அதுக்கு வந்து பல உருட்டுக்கள் அப்படின்றது வரும். அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக பேச்சில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 4ஆம் பாவம் சுகதாயார் ஸ்தானத்தை வந்து பார்த்திங்கன்னா குரு பார்க்குறாரு, அவரோட உச்ச பார்வை. என்னோட கம்ஃபர்ட் ஏதோ ஒரு விதத்தில் அதிகமாகுது. இப்போ நான் வந்து பாருங்கள், டெய்லி ஆஃபீஸ்க்கு பஸ்ஸில் போயிட்டு இருந்தேன், இப்போ நான் ஒரு 2 வீலர் வாங்கிட்டேன், அது என்னோட கம்ஃபர்ட் அதிகமானது. இந்த மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையில் இந்த குரு பகவான் எந்த விதத்தில் கம்ஃபர்ட்டை கொடுத்தாரு அப்படின்றத பொருத்தி பார்த்தா தெரியும். ஏதோ ஒரு விதத்தில் கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அம்மானோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கிது.
எங்கள் அம்மாக்கும் எனக்கும் பெருசாக ஒத்து வர்றது இல்லைங்க. இருந்தாலும் இப்போ காலகட்டம் எங்கள் அம்மா இன்னும் எனக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு ஆல்ரெடி ரொம்ப நல்ல அம்மா தாங்க. உடல்நிலை உபாதைகள் இருந்துச்சு, அதனால் அவங்களோட சப்போர்ட் கிடைக்கல. இப்போ எங்கள் அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் கிடைக்குது. இப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் திருப்பி அதே தான், கடன், எதிரி, நோய், இதுலேருந்து ஒரு விமோச்சனம் அப்படின்றது. ஆக இந்த துலாம் வந்து பாருங்கள், முற்பகுதியும் நல்லா தான் இருக்குது, பிற்பகுதியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் நம்ம சொன்ன சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் அவங்க கொஞ்சம் காஷியஸாக இருக்காங்க. அப்படின்னா இந்த 2026 துளாராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடுறது மிக சிறந்தது மேம்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா துலாம் அப்படின்னாலே மகாலட்சுமி வழிபாடு. ஆனால் இப்போ வந்து பிற்பகுதியில் வந்து யார் வந்து கொஞ்சம் ஒரு நெகட்டிவாக போகிறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் பாவத்து ராகு தான். 5ஆம் பாவத்து ராகு தான் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஏற்படுத்த போகிறார். சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்க. முக்கியமாக குழந்தைங்கள் சார்ந்து, பூர்வீக சொத்து சப்பத்து சார்ந்து. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உக்ர தெய்வ வழிபாடு அப்படின்றது பண்ணணும். அந்த உக்ர தெய்வ வழிபாட்டில் யாரை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா காலபைரவனை. காலபைரவனை வந்து பாருங்கள், தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சனிக்கிழமை என்றைக்குனாலும் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக வந்து பாருங்கள், காலபைரவன் அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, தேய்பிறை அஷ்டமி அப்படின்றது மட்டும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வளர்பிறை அஷ்டமி பண்ணலாம் அப்படிம்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. நம்மளுக்கு வந்து பாருங்கள், காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து செட்டில் ஆகணும் அப்படின்னா சனிக்கிழமை தோறும் காலபைரவனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமாக. வீட்டு பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா காலபைரவர் கோயில் போய் வழிபாடு பண்ணலாம். இல்லைனா காலபைரவாஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குமா, சங்கராச்சாரியார் எழுதுந்து, காசிகா புராதிநாத காலபைரவம்பஜே அப்படின்னு ஒரு ஸ்டான்ஸாக முடியும். அதை பாராயணம் பண்ணுறது அப்படின்றது அருமையான பலன்களை கொடுக்குமா. ரொம்ப நன்றி மேம்.